இந்த உலகத்திற்கே தமிழ்நாட்டின் தமிழர்களின் பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பகுதிதான் கீழடி. அங்கே நடந்திருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி உலகத்தின் மூத்த குடிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது தமிழ் குடி என்று தெள்ளத் தெளிவாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சியின் வழியாக தெரிவித்திருக்கிறது. பீட்டா அனாலிட்டிக்ஸ், அமெரிக்காவில் பீட்டா அனாலிட்டிக்ஸ் வழியாக கார்பன் டேட்டிங்கின் வழியாக இந்த தரவுகளை எல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஆய்வுகளின் அடிப்படையிலே அறிக்கையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி ஒன்றிய அரசாங்கத்திடம் தந்து அதை ஏற்றுக்கொள்ளும்படி கூறிய போது அதை ஏற்க முடியாது. அதை ஏற்றுக்கிட்டா தமிழ்நாட்டுடைய பெருமை, தமிழர்களுடைய பெருமை, தமிழ் இனத்துடைய பெருமை உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அத தேர்தலுக்கு தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிஜேபியால ஏத்துக்க முடியாது. தொடர்ந்து ஹிந்தியை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணித்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியால ஏத்துக்க முடியாது. சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியாக ஆயிரக்கணக்கான கோடிகளை சமஸ்கிருத வளர்ச்சிக்காக தந்துவிட்டு தமிழுக்காக கிள்ளி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியால அதை ஏத்துக்க முடியாது. தமிழுடைய பெருமையை உலகம் தெரிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய ஆய்வு அறிக்கையை மாத்தி கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். எங்களுடைய பெருமையை குறைச்சு சொல்லி தமிழுடைய பெருமையை உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஆராய்ச்சியை உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இயக்கம்தான் அதிமுக. அந்த அதிமுக ஒரு தமிழனாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும்? இந்த ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி, மோடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமையோடு சொல்லியிருக்கணும். நம்ம முதலமைச்சர் சொன்னது போல சொல்லி இருக்க வேண்டும். ஆனா தமிழ்நாடு, நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு ஆய்வறிக்கையை மாத்தி அவங்க பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவது போல, ஒன்றிய அரசாங்கம் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவது போல மாத்தி எழுதிட்டாங்க என்று சொன்ன அந்த வெட்கக்கேட்டுக்கு சொந்தக்காரர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் நினைக்கிறார் இந்த தேர்தல்ல அவங்க சொல்றதபடியெல்லாம் கேட்டு தேர்தலை நடத்தினா ஏதோ பதவிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்கன்னு. எத்தனையோ முறை பீகாருடைய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களுடைய நிலை என்ன என்று நினைத்து பாருங்கள். இன்னைக்கு ராஜ்யசபால முதலமைச்சராக இருக்க வேண்டியவரை ராஜ்யசபால உறுப்பினராக கொண்டு வந்து வச்சிருக்காங்க. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல. ஏதாவது நல்ல ஊர், உங்களுக்கு பிடிச்ச ஊர் இருந்தா அமித்ஷா அவர்களிடம் தெரிவித்து வையுங்கள். உங்களை முக்காவாசி அங்க கவர்னராகத்தான் அனுப்புவார்கள். ஏன்னா அவங்களோட கூட்டணியில இருந்தக்கூடிய கட்சிகளுடைய நிலைமெல்லாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் கவலையோடு சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி வேணும் இல்லையா? நமக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறது, எதிர்கட்சி வேணும். அந்த எதிர்கட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும், எதிர்கட்சியாகவாவது நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த அக்கறையோடு கரிசனத்தோடு சொல்கிறேன். தயவு செய்து பத்திரமா பார்த்து இருத்துங்க. வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வெற்றி, திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி, உறுதி செய்யப்பட்ட வெற்றி, மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வெற்றி. அதுல எந்த மாற்றும் இல்லை. இந்த சட்டமன்ற தொகுதியிலே பிஜேபி தான் எதிரணியிலே நிற்கிறது. இன்னும் வேட்பாளர் யாருன்னு தெரியல. ஆனா எதிரணியிலே இருப்பது பிஜேபி. ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே தேர்தல் என்பதை தாண்டி ஒரு போர் நடக்க இருக்கிறது. கீழடிக்கும் நாக்பூருக்குமான RSS தலை நகராக இருக்கக்கூடிய, தலைமை பீடமாக இருக்கக்கூடிய நாக்பூருக்கும் தமிழர்களுக்குமான போர்
இந்த தொகுதியிலே கீழடிக்கும் நாக்பூருக்குமான போராட்டம் போர் என்ற அந்த ஒரு நிலைதான் இந்த தேர்தல் களத்திலே இருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வெற்றி, திராவிட இயக்கத்தின் வெற்றி, நம்முடைய கூட்டணியின் வெற்றி என்பது தமிழ்நாட்டிற்கான வெற்றி மட்டும் இல்லை. நாம் பெறக்கூடிய அந்த வெற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான வெற்றி. எங்களாலும் இந்த பிரிவினை சக்திகளை, மத நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை வென்று காட்ட முடியும் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு இந்தியன் மனதிலும் விதைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இந்த வெற்றி இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்கிறார், ஏதோ அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து நம்ம காப்பி அடிச்சிட்டோன்னு. அவர் தேர்தல் அறிக்கையை யாரும் மக்களே படிக்கிறது இல்லை, நம்ம ஏன் படிக்கிறோம்? முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வரி பெறப்போகுது, பிஜேபி ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு உங்களுக்கு தரக்கூடிய 1000 ரூபாயை நிறுத்திட போறாங்க, கோடை காலத்திற்காக 2000 ரூபாய் என்று சேர்த்து உங்களுக்கு 5000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்குகளிலே தந்தார்கள். அதை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. இப்படியே போனா என்ன ஆவறதுன்னு அதை பார்த்து காப்பி அடிச்சு 10,000 ரூபாய் நான் கொடுக்கறேங்கிறாரு. அந்த 10,000 ரூபாய் நீங்க ஆட்சிக்கு வர போறதில்ல, கொடுக்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, நீங்க ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்தவர் என்பதை மக்கள் மறந்து விடவில்லை. நம்ம காப்பி அடிக்கிறோங்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், எமர்ஜென்சி காலகட்டம் அது முடிந்து ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் வந்து நாட்டிற்கு ஒரு நிலையான ஆட்சி வர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செய்த பொழுது, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன அந்த வாக்கியத்தை, அந்த வாசகத்தை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில காப்பி அடிச்சு போட்டிருக்க கூடிய அதிமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில 10வது பக்கத்துல போட்டிருக்காங்க. யாருடைய வாசகங்களை? நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய, முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாசகத்தை காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கையை எழுதிட்டு இன்னைக்கு நம்மளை பார்த்து இவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் தான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னார். 1000 ரூபாயை தந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவேன் என்று சொன்னது, அறிவித்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு, காப்பி அடிக்கலாம், பொதுவாவே பள்ளிகள்ல கூட காப்பி அடிக்கிறது சரின்னு சொல்லல. ஆனா யாரை பார்த்து காப்பி அடிப்பாங்க? நல்ல மார்க் வாங்குற பிள்ளைங்களை பார்த்து காப்பி அடிப்பாங்க. ஃபெயிலா போற பிள்ளைய பார்த்து யாராவது காப்பி அடிப்பாங்களா? நீங்க பாஸ் ஆக போறது இல்ல. அதனால உங்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளாக 1,31,00,000 பயனாளிகளுக்கு, பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கி இருக்கிறார்கள். அடுத்த தடவை ஆட்சி வந்தோடனே அது 2000. மகளிர் விடியல் பயணம், அதன் வழியாக சராசரியாக ஒரு பெண் மாதம் 888 ரூபாய் சேமிக்கிறார். புதுமை பெண் திட்டம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது அவங்களுக்கு
பணம் இல்லை என்ற நெருக்கடி வரக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவிகளுக்கு மேல் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில சொல்லல. ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மாணவனிடம் பேசும் பொழுது, சாப்பிட்டியான்னு கேட்டா இல்ல சாப்பிடாம வந்துட்டேன்னு சொன்ன பொழுது, எந்த பிள்ளையும் பசியோடு காத்திருக்க கூடாது, மதிய உணவிற்காக காலையில இருந்து பசியோடு காத்திருக்க கூடாது என்று கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம். அது கிட்டத்தட்ட 21 லட்சம் மாணவர்களுக்கு இன்றைக்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்த முறை ஆட்சி வந்தோடனே 8வது வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது நீட்டித்து தரப்படும். அதே போல தமிழ் புதல்வன், புதுமை பெண்களுக்கு மட்டுமில்லை, தமிழ் புதல்வர்கள் கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மக்களை தேடி மருத்துவம் வீட்டுக்கே தேடி வந்து மருத்துவ வசதிகளை செய்து தரக்கூடிய ஒரே ஆட்சி நல்லாட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 அந்த ஃபர்ஸ்ட் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்களா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா அந்த நேரத்துல செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அந்த திட்டத்தின் வழியாக காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய உயிர்கள் 3.57 லட்சம் உயிர்களை நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி காப்பாற்றி இருக்கிறது. முதல்வர் மருந்தகங்கள், கலைஞர் கனவு இல்லத்தின் வழியாக 2 லட்சம் வீடுகள். ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்தா கோயிலுக்கு எதிராக இருப்பாங்கன்னு கிட்டத்தட்ட 4000 5000 குடைமுழக்குகள் கோயிலுக்கு செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 7500 ஏக்கர் நிலம், கோயில் நிலம் மீட்கப்பட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலேதான். தாயுமானவர் திட்டம், வீடு தேடி வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய குடும்பத்திங்களுக்கு வீடு தேடி லட்சக்கணக்கானவருடைய வீட்டுக்கு வந்து ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருப்பது நம்முடைய ஆட்சி. அதே போல பெண் குழந்தைகளுக்கு HPV தடுப்பூசி, எதிர்காலத்துல அவங்களுக்கு கேன்சர் வராம இருக்கக்கூடிய அந்த தடுப்பூசியை வேற எந்த மாநிலமும் செய்யவில்லை. செய்யக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி. இல்லம் தேடி கல்வி என்று எல்லாருக்கும் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சாலும் அறிவிக்காவிட்டாலும் யார் யாருக்கு என்ன திட்டம் வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டிலே, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அதனாலதான் நம்முடைய தேர்தல் அறிக்கையை ஆர்வத்தோடு எதிர்பார்த்தார்கள். நம்முடைய தேர்தல் அறிக்கையில நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு. ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500ஆக உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் இனிமேல ஆட்சிக்கு வந்தவுடன் 15 லட்சம் மாணவர்களுக்கு அது விரிவாக்கம் செய்யப்படும். முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம், வருவாய் உடைய வரம்பு 5 லட்சமா இருந்தது. இப்பொழுது அது 8 லட்சமாக, காப்பீட்டு தொகை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். கலைஞருடைய கனவு இல்லம் போன்ற பல திட்டங்களின் வழியாக 10 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டிலே கட்டித்தரப்படும்.
முதியோர் உதவித்தொகை 1200 2000 உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 உயர்த்தி தரப்படும். நெல் கொள்முதல் விலை ஒரு குவிண்டாலுக்கு 3500 உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத புதிய மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றி காட்டக்கூடிய தலைவர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். அதனால அது நிறைவேற்றப்படும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இதை தாண்டி இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மானாமதுரையில நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அரசு கலைக்கல்லூரி 30 கோடி 60 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கட்டிக்குளம் மிளகானூர் என்ற கண்மாய்கள் சீரமைத்து தரப்பட்டிருக்கிறது. 16 கோடி 86 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மானாமதுரை வட்டம் கீழ்பசலை மற்றும் இதர கண்மாய்களுக்கு தண்ணீர் வழங்க வைகை ஆற்றின் குறுக்கே அணை கட்டி தரப்பட்டிருக்கிறது. மானாமதுரை நாட்டார் கால்வாய் திட்டத்திற்கு 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 12 கோடி 38 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மானாமதுரை ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம், இருசக்கர வாகனம் நிறுத்த கூடிய அந்த கட்டடங்கள், குடியிருப்பு என்று அத்தனையும் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது. 8 கோடி மதிப்பீட்டில் புதிய அரசினர் தொழில் பயிற்சி மையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மினி ஸ்டேடியம் உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. அரசு கலைக்கல்லூரி கட்டி தந்திருக்கேன், மீண்டும் சொல்றாங்க, இன்னொரு தடவை சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 3000 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இளையான்குடியில சாலை கிராமம் பார்த்திபனூர் கால்வாயினை சீரமைத்திருக்கிறோம். சாலை கிராமத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்டி முடித்திருக்கிறோம். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தோட கீழே இளையான்குடியில பேருந்து நிலையம், அதே போல தீயணைப்பு நிலையம் இன்று உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இளையான்குடி பேரூராட்சியிலே ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம், அரணையூர்ல ஆரம்ப பள்ளி மீண்டும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டு அது நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது. நவீன ஹாக்கி மைதானம் உங்களுடைய நீண்ட நாளாக கோரிக்கையாக இருக்கிறது. விரைவில் அதையும் நிறைவேற்றி தருவோம். இளையான்குடி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்று நீண்ட நாளாக கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். விரைவில் அதையும் நிறைவேற்றி தருவோம். இப்படி உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்த அந்த ஆட்சி என்ற அந்த பெருமிதத்தோடு, அந்த உரிமையோடு பதிவுத்துறை அலுவலகம் 5 கோடி ரூபாயிலே உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. இந்த உரிமையோடு உங்களிடம் வந்து வாக்கு கேட்கிறோம். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்களுடைய வேட்பாளர், நம்முடைய வெற்றி வேட்பாளர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்
தமிழரசி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.